வெல்கம் டு ராகவ் மீடியா சேனல். உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு, தோட்டம், நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகவ் மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம். இந்த வீடியோவில் 2 தளம் இருக்கக்கூடிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் இருக்குங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 2 பெட்ரூம்களும், ஒரு ஹாலும், ஒரு கிச்சன் ரூமும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. குடியிருப்புகளுக்கு மத்தியில் மெயின் சிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்குள்ளே போயிருங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த வீட்டினுடைய ப்ரைஸ் மற்றும் பிளேஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி பெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு மதுரை மாவட்டம்ல பழங்கநத்தம் பைபாஸ் ரோடில் இருக்கக்கூடிய நேரு நகரில் லொக்கேட் ஆயிருக்குங்க. மொத்தமாக 1500 சதுரடி இடம் இருக்கு. பிளாட் மேற்கு பார்த்தும் வீடு வடக்கு பார்த்தும் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலும், ஒரு கிச்சன் ரூமும், 2 பெட்ரூம்களும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் இன்சைடில் அட்டாச்சாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டினுடைய மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா 70 லட்சங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.